அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல்-வாகியா, அந்த நிகழ்ச்சி, அத்தியாயம் 56, மொத்த வசனம் 96. இந்த சூறாவை 3 பிரிவுகளாக பார்க்கலாம். பகுதி 1. ஒரு துளி விந்துவினால் படைக்கப்பட்ட மனிதன் உயிர் பெற்ற நாள் முதல் உயிர் பிரியும் நாள் வரை செய்யும் அனைத்தும் அவனால் செய்யப்பட்டது என நினைக்கிறான். அது அல்லாஹ் நாடியபடியே நடந்த ஒன்றாகும். பகுதி 2. மனிதன் தன்னுடைய முழு வாழ்நாளில் இறை நம்பிக்கை இல்லாமலும் மறுமை வாழ்வை நம்பாமலும் உலகத்தை மட்டும் நம்பி வாழ்ந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தீமையும் அதன் வேதனையும் பற்றி கூறியுள்ளான். பகுதி 3. மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இறைவன் கொடுத்த அறிவாற்றலை பயன்படுத்தி அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய வேதங்களையும் ஏற்று வாழ்ந்து வந்ததால் அவன் அடையப் போகும் நன்மையை பற்றி இந்த சூறாவில் விரிவாக குறிப்பிடுகிறான். பகுதி 1. அளவற்ற அருளாளனான அல்லாஹ்தான் அனைத்தையும் படைத்தான் என்பதை மனிதர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்களா? அருவருக்கத்தக்க நீரான விந்து நீரின் ஒரு துளியிலிருந்து மனிதனை படைத்து இதில் விந்து நீரை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்களா? அல்லது கருப்பையையோ கருமுட்டையையோ எதை நீங்களாகவே உருவாக்கி கொண்டீர்கள்? இதை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் மனிதர்களிடம் இல்லை. அது தூய்மையாளனான அல்லாஹ்வால் மட்டுமே முடியும். அவனே மனிதனை அழகான முறையில் படைத்தான். மனிதர்களால் மாதிரிகளை உருவாக்க முடியுமே தவிர மூல ஆற்றல்களை உருவாக்க முடியாது. ஏனெனில் உயிரிகளின் உலக வாழ்வு முடியக்கூடிய ஒன்று. வல்ல ரஹ்மான் உங்கள் மீது மரணத்தை இறக்கி வைத்துள்ளார். உங்களுக்கு முன் எத்தனையோ சமுதாயத்தினரை படைத்தோம், அவர்களை அழித்தும் காட்டியுள்ளார். இன்னும் உங்களுக்கு பின் பல சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன், அதையும் அழிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. ஆனால் இந்த ஆற்றல் மனிதனிடத்தில் உள்ளதா? இல்லை. இன்னும் பல ஆதாரங்களை கொடுத்தாலும் மனிதன் படிப்பினை பெற மாட்டான். விதையிலிருந்து முளைத்த பயிரை கவனித்தீர்களா? விதையிலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தண்டு பகுதியை வேர் எனவும், மேல் நோக்கி செல்லும் தண்டு பகுதியை இலைகள், பூக்கள், கனிகள் நிறைந்த கிளை பகுதியாகவும் மாற்றியது யார்? உங்களிடம் அந்த ஆற்றல் உள்ளதா? இல்லை. அது அந்த நுண்ணிய படைப்பாளரிடமேதான் உள்ளது. அல்லாஹ் நினைத்திருந்தால் விதைகளை குப்பைகளாக்கி மட்கச் செய்திருப்பான். பெரும் நஷ்டத்திற்கு ஆளான மனிதன் அப்போதுதான் இறைவனிடம் பாவ மன்னிப்பும் தேடுவான். குடிக்கும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? அதை வான்மேகங்களிலிருந்து நீங்கள் இறக்கி கொண்டீர்களா? அல்லது நிலத்திற்கு அடியில் உற்பத்தி செய்து கொண்டீர்களா? இல்லை. கடல் நீர் முழுவதின் உப்புத்தன்மையை நீக்கி குடிக்க உகந்த நீராக மாற்றிக் கொண்டீர்களா? கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நெருப்பை நீங்கள் எப்படி மூட்டுகின்றீர்கள்? காய்ந்த மரமும் குச்சியுமா நெருப்பை உண்டாக்குகிறது? இல்லை, நாமே அதை உருவாக்கினோம் என அல்லாஹ் கூறுகிறான். இதை உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் பின் வருபவர்களுக்கும் படிப்பினையாக்கினோம். ஆனால் நீங்களோ இந்த உலகில் மறதியான பயணிகளாகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட செல்வம் வழங்கினாலும் அதை பொய்யென கருதும் நன்றியற்றவர்களாகவே இருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் உயிர் பிரியும் போது அது தொண்டை குழியில் சிக்கி கொண்டிருக்கும் போது அம்மனிதனுக்கு அருகில் என்னை தவிர வேற யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களில் இறைவனை மறுப்போர் அம்மனிதனை உயிர் பிரிவதை தடுக்க முடியுமா? அல்லது மீண்டும் அம்மனிதருக்கு உயிர் கொடுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. பகுதி 2. பகுதி 1 கூறிய அந்த செய்தி என்னவென்றால், இந்த உலகம் முடியும் நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். அது மிகவும் பயங்கரமான நிகழ்வு. அந்நிகழ்வு யாருக்காகவும் ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் நாடிய அந்த நேரத்தில் அது நடந்தே தீரும். அந்நாளின் இதுவரை அமைதியாக இருந்த பூமி மிக வேகமாக அசைக்கப்பட்டு குலுங்கும். அந்த அதிர்ச்சியில் பூமியின் மேல் கம்பீரமாக நின்றிருந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக உடைந்து போகும். அவை எங்கு பரவும் தூசிகளாக மாறி புழுதியாக மாறி எங்கும் பரவி இருக்கும். அந்நாளில் மனிதர்கள் 3 பிரிவினர்களாக இருப்பார்கள். முதல் பிரிவினர்
வலது பக்க மக்களாகவும் 2ஆம் பிரிவினர் இடதுபுறத்து மக்களாக இருப்பார்கள். 3ஆம் பிரிவினர் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக இருப்பார்கள். இதில் முதல் பிரிவினர், அதாவது வலது புறத்தினர், நற்கூலியுடையவர்களாகவும் 2ஆம் பிரிவினர், அதாவது இடது பக்கத்தினர் துதிஷ்டசாலிகளாகவும் 3ஆம் பிரிவினர் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட சொர்க்கவாசிகளாகவே இருப்பார்கள். அந்த நாளில் 2ஆம் பிரிவினர் முதலில் விசாரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு முன் வேதனை தரக்கூடிய நரகமும் சுகம் தரக்கூடிய சொர்க்கமும் காட்டப்படும். இடதுபுறத்தாரின் விசாரணை மிகவும் பயங்கரமானதாகவே இருக்கும். அவர்களை சுற்றி மிகவும் வெப்பமான அனல் காற்று வீசும். அவர்களை சுற்றி அடர்ந்த கரும்புகை சூழ்ந்திருக்கும். அவர்களின் பார்வைகள் இருட்டாகி வெப்பமான காற்று அவர்கள் மீது வீசுவதை மட்டுமே உணர்வார்கள். அந்த நேரத்தில் அங்கு இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் தான் உலகத்தில் வாழ்ந்த சொகுசான வாழ்வையும் அவர்கள் செய்த பெரும் பாவத்தையும் எண்ணி வருந்தி கொண்டிருப்பார்கள். அதில் அவர்கள் மிகவும் வேதனையோடு கூறுவது, மரணித்தவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதியாக நம்பினோமே, ஆனால் இன்று நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டோமே என புலம்புவார்கள். மாஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவதை, உயிர்கள் அனைத்தும் விசாரிக்கப்படுவதையும் நேரில் பார்ப்பார்கள். அப்போது மறுமை நாளை நம்பாத மக்கள் மீது கொதிக்கின்ற நெருப்பு நீராக ஊற்றப்படும். அந்த நெருப்பு நீரை ஒட்டகம் தண்ணீரை குடிப்பது போல் குடிப்பார்கள். மேலும் அங்கு ஜக்கூம் என்னும் நெருப்பு முட்கள் கொண்ட நெருப்பு மரமும் அதன் பட்டைகளும் உணவாக கொடுக்கப்படும். அதை விலங்குகள் சாப்பிடுவதைப் போல அவசரமாக உண்பார்கள். அதை கொண்டு அவர்களின் வயிறுகள் நிரப்பப்படும். இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட பாவத்தின் பிடிவாதமாக இருந்ததே காரணம். உலக வாழ்வில் இறைவனையும் அவனுடைய வேதத்தையும் அதை சொன்ன படிப்பினைகளையும் அதை எடுத்து கூற வந்த நபிமார்களையும் பொய்யென நினைத்து உலகத்தின் சொகுசாக வாழ்ந்து வந்ததுதான் அவர்களின் இந்த நிலைக்கு காரணம். சுகம் 3. அதே மறுமை நாளில் வலது புறத்தாரும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவருமான இரு தரப்பு மக்களும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இவர்களை நோக்கி விசாரணை வரும்போது இவர்கள் நிற்க மாட்டார்கள். மாறாக பூக்களாலும் வண்ண கற்களாலும் பட்டு கம்பளம் விரிக்கப்பட்ட கட்டில்களில் அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும் வகையில் அந்த வரிசை அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது சிதறிய வைரங்களை போன்றும் முத்துக்களை போன்றும் ஆங்காங்கே மிகவும் அழகான ஆடைகளில் சிறுவர் கண்களில் தென்படுவார்கள். அவர்களின் கைகளில் மது குவளையும் கிண்ணமும் இருக்கும். அந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் இருக்கும் நபர்களின் அருகில் வந்து கண்களை சிமிட்டியபடி புன்னகையுடன் அந்த மது குவளைகளை அவர்களிடம் குடிக்க கொடுப்பார்கள். அந்த மதுவில் இல்லாத போதையும் வசியமும் அந்த சிறுவர்களின் முகங்களில் இருக்கும். அச்சிறுவர்கள் இந்த சொர்க்கவாதிகளின் விசாரணை முடியும் வரை மது கிண்ணங்களுடன் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சிறுவர்களின் உள்ளங்கைகளும் கால் பாதங்களும் சிவந்த ரோஜா இதழ்களைப் போல் இருக்கும். அவர்களை கைகளால் அள்ளி கொஞ்ச உள்ளம் துடிக்கும். அடுத்த சற்று நேரம் கடந்தவுடன் சிறுவரும் அல்லாத வாலிபரும் அல்லாத நடுத்தர அழகிய சொர்க்கத்து இளைஞர்கள் கையில் கூடைகளுடன் வருவார்கள். விசாரணைக்காக கட்டிலில் அமைந்திருக்கும் சொர்க்கவாசிகள் அவர்களை வியந்து பார்ப்பார்கள். கண்களை கொள்ளை கொள்ளும் அந்த அழகிய வாலிபர்களின் உடையையும் அலங்காரமும் மீண்டும் மீண்டும் அவர்களையே பார்க்க வைக்கும். அப்போது அந்த இளைஞர்கள் தன் கையில் வைத்திருக்கும் கூடைகளிலிருந்து விதவிதமான பழங்களை எடுத்து அவர்களுக்கு உண்ண கொடுப்பார்கள். அப்போது விசாரணைக்காக அமைந்திருக்கும் ஆண்களும் பெண்களும் அந்த சொர்க்கத்து இளைஞர்கள் கொடுத்த பழங்களை உண்ணுவார்கள். அவர்கள் அருகில் வந்தபோது அவர்களிடத்தில் இருந்த வீசிய நறுமணத்தில் மயங்கியும் அவர்களில் அழகியில் சொக்கியும் கண்களை சிமிட்டாமல் அந்த அழகிய இளைஞர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சற்று நேரத்தில் திரை ஓரமாக வெளியில் தெரியும் பூக்களை தாங்குகின்ற காம்பு இதழ்களைப் போல அந்த பெண்களில் விரல்களும் ஒரு வினாடியில் வந்து கண்களை கூசி மின்னலைப் போல எட்டி பார்க்கும்.
அந்த பெண்களின் கண்களும் அங்கு விசாரணைக்காக உட்கார்ந்திருக்கும் சொர்க்கவாசிகளை உற்சாகமாக்கிவிடும். அவர்கள் செய்வது அறியாது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் சிலர் எழுந்து நின்று விடுவார்கள். பின் அந்த திரையில் உள்ள பெண்கள் இவர்களே சலாம் சலாம் என்று சொன்னதும் அந்த திரையின் வெளிச்சமும் குறைக்கப்பட்டு அது மறைக்கப்பட்டுவிடும். ஏனெனில் அது சொர்க்கவாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாகும். அவர்கள் மனிதர்களோ ஜின்களோ தீண்டாத கன்னிகளான ஹூருலின்கள் ஆவார்கள். அப்போது அல்லாஹ் கூறுவான், நீங்கள் சொர்க்கவாசியாக மாறிய பின் நீங்கள் பார்த்த அத்தனையும் உங்களுக்கே ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்கேஹெச் மாஸ்டர் சேனல்லேருந்து இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் சூறாக்களோட விளக்கங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்கள்லையும் நாங்கள் கொஷின் கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வெறும் 5 கொஷின் தான் ஒரு சூறாக்கள்லேருந்து கேட்போம். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பேர், உங்களோட ஊர் சொல்லி ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்களில் உங்களோட பேர் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எந்த சூறாவோட கொஷின் கேட்கலான்னு இருக்கோன்னா சூரா அல் கஹாஃப் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட வீடியோ தான். ஸோ அதனால் அந்த சூறாக்களோட விளக்கங்களை பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து கொஷின் கேட்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கொஷின் பார்த்தலாமா? முதல் கொஸ்டின், சூரா அல் கஹாஃப் எத்தனையாவது அத்தியாயம், மொத்த வசனம்? இரண்டாவது கேள்வி, துல்கர்னைன் எந்த திசையில் யாஜூத் மாஜூத்தை சந்தித்தார் என கூறப்படுகிறது? மூணாவது கொஸ்டின், ஹஜ்ரத் ஹிர்ல் அலை அவர்கள் சிறுவனை கொலை செய்வதற்கு உரிய காரணம் என்ன? நாலாவது, சூரா அல் கஹாஃபில் கால மாற்றத்தை முதலில் உணர்ந்து கொண்டவர்கள் யார்? ஐந்தாவது, தோட்டத்து முதலாளியின் எந்த செயல் தண்டனைக்குரியதாக இருந்தது? மொத்தம் 5 கொஸ்டின் தான் சூரா அல் கஹாஃப்லேருந்து. இதுக்கான பதில்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க மறக்காமல் MKH மதரசாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.